ஹாய், நான் வந்து இப்போ ரீசெண்டாக புதுசாக ஒரு வாஷிங் மிஷின் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வீட்டுக்கு வந்தாச்சு. அது எப்படி ஒர்க் ஆகுது என்னங்கிறத நம்ம டெமோவாக பார்க்கலாம். நான் எல்ஜியில் தான் வாங்கியிருந்தேன். 7 கேஜி கெப்பாசிட்டி உள்ளது. அதனுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து காட்டன் தனியாக போடணுன்னா தனியாக போட்டுக்கலாம். அந்த மாதிரி நிறைய கொடுத்துருந்தாங்க. பட் நம்ம எல்லா ட்ரெஸ்ஸஸும் மிக்ஸ்டாக போடணும் அப்படின்னா மிக்ஸ்டு ஃபேப்ரிக் அப்படிங்கிறதுல வச்சு நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த வாஷிங் மிஷின்லேயுமே நம்ம துணியை வந்து ரொம்ப நிறைய போட்டு டம்ப் பண்ணி வாஷ் பண்ணக்கூடாது. ஒரு முக்கால் அளவுக்கு மட்டும் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணோன்னா அது வாஷ் பண்ணுறதுக்கும் அது ரின்ஸ் ஆகிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் ஒரு லாங் வீடியோவாக ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷினுக்கு வாஷிங் பவுடர் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நான் வாங்கிட்டதுனால நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது தீர்ந்துருச்சுன்னா நான் வாஷிங் லிக்விடு தான் யூஸ் பண்ண போகிறேன். கம்ஃபர்ட் ஊற்றணுனால ஸ்டார்டிங்லேயே ஊற்றிடலாம். இந்த 3 ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.